Hi guys, I'm Rajkumar. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா எந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு ரெவன்யூ வரும் இதுதான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு வார்னிங் வீடியோன்னு சொல்லலாம். அது எனக்கு மட்டும் இல்லை, இன்க்ளூடு ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து இந்த சேமாக இன்க்ளூடு வந்து இருக்கும். சரிங்களா? அது என்ன ப்ரோ ஸ்டார்டிங்கே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம், ஆமாம் நண்பா, கூகுளில் வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட்ன்ற பேரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா வச்சுக்கலேன், இந்த ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் இம்பார்ட்டண்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மந்த்து ஸ்டார்டிங் ஒரு 20 days வந்து கைங்கால் வச்சுட்டு அமைதியாக இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். சரிங்களா? அதை மீறி நீங்கள் எக்கு தப்பாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுறன்ற பேரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் அண்ட் டிசபிள் ஆகிடும், பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு எந்த கேரண்டியும் உங்களால் டிசே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு யூசர் வந்திருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1000 to 10,000 பேர் வந்திருக்கலாம், ஆடு கிளிக்கே நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடும். சரிங்களா? அது இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மல்டிபிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நம்மளுடைய யூசர் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து டெஸ்டிங் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? என்ன ரேஸ் இருக்காங்க வந்து அக்கௌண்ட்டை காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் எல்லா டேட்டாவும் எனக்கு தெரியும். சரிங்களா? ஆனால் இதே வேலையாக சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங்கே நம்பி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு அலர்ட் தான் பண்ண முடியும். ஏன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என்னுடைய ஹோம் பேஜஸ் பார்த்தா தான் உங்களால் புரியும். ஏன்னா வழக்கத்துக்கு மாறா இப்போது ஒரு 100 பேர் ஒரு நாளைக்கு ஃபார் டேக்கு வராங்க அப்படின்னா அதில் 10 கிளிக்காச்சும் நடந்துடும் ஆடு கிளிக்கு. ஆனால் இன்னைக்கு ரேஞ்சுக்கு 100 பேர் வராங்கன்னா ஒரு கிளிக் கூட நடக்க மாட்டேங்குது. என்னன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ பேருக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணுறது. சரிங்களா? அதேமாதிரியே ஒரு ஃபோன் அல்லது ஒரு ஐபியிலேருந்து தொடர்ந்து வேணும்னே இன்வாலிட் கிளிக் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது இப்போ என் அக்கௌண்ட்டு காலி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரியா? அவங்களுக்குலாம் வந்து பேட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அக்கௌண்ட் வந்து என் சைடு சேஃபாக தான் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஐபிலேருந்து ஒரு 4-5 கிளிக்கு மேலே நடக்குது அப்படின்னா இன்வாலிட் கிளிக்கு அந்த ஐபி வந்து கணக்கில் எடுத்துக்காது, ஸ்பேமில் போயிடும். புரியுதுங்களா? இந்தமாரி நடக்கிறதால, அதாவது ஒரு யூசர் வந்து ஆட்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அந்த 1 minute மேலே அந்த ஆடுக்குள்ளே இருந்தால் தான் கணக்கு வரும், இல்லைன்னா கணக்கு வராது, ஸ்பேமில் போயிடும். அப்படின்னும் போது நமக்கு ஆடுகளுக்கு நடந்தாலுமே அது எல்லாமே மைனஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு ஃபோனுக்கு ஒரு ஐபி. ஓகேங்களா? ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு ஆடுகளுக்கு நடக்குதுன்னா ஒரு ஐபி, இதுதான் ரூல். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் சேஃபாக வச்சுக்கலாம். அதாவது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் டிராஃபிக் உள்ளே கொடுக்குறவங்க வந்து சும்மா பேருக்கெல்லாம் கிளிக் பண்ணிட்டு போகிறாங்களா, அதெல்லாம் எதுவுமே கணக்கில் வராது. அதனால் இந்த மந்த்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. சரியா? சரி, இப்போது நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சன்ஸ் ஆக்சுவலி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளாகிங்னா என்ன, வேர்ட்ப்ரெஸ்னா என்ன, பிளாகர்னா என்ன, இந்தமாரி ஏதோ ஒரு லேர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் என் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். தென் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் ஃபார் டேக்கு எவ்வளோ வருது, ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ வருது, ஒவ்வொரு நாளும் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வரும், A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தென் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரியாது, ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலராக கண்ட்ரிஸ் தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரியா? நீங்கள் வந்து ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு 35 minutes இந்தமாரி நம்மளோட மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 600 வீடியோக்கு மேலே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிடும் A to Z நான் என்ன சொல்லுறேன்னு சொல்லிட்டு. சரியா? இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன வீடியோனா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆடு கிளிக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆடு கிளிக் பண்ணுறது பக்கம் ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்ருங்க. ஒரு யூசர் இப்போ யூஎஸ் அல்லது யூகே, சிங்கப்பூர், பிரான்ஸ், கத்தார் அந்தமாரி ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு யூசர் வரானா அந்த யூசர் வரதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான கண்டென்ட் இருக்கணும், நம்பர் 1. சரிங்களா? ஆட்சன்ஸ் லோடிங்கிறது சிம்பிள் கான்செப்ட் தான். ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அப்படின்னும் போது அப்போது அதுக்கு போதுன்ற அளவு யூசர் வேணும், நம்பர் 2. ஓகேங்களா? இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து பேருக்குன்னு ஒரு 10 பேர் வச்சுட்டு ஒரு VPN போட்டு நீங்கள் ஆடு கிளிக் பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடும். இது 3 மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதியமானது. ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தான், ஒன்றும் இல்லை. ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லோடிங் பண்ணணும்னா ப்ராப்பரான கண்டென்ட் இருக்கணும், அது வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் பெய்டு சர்வீஸாக. சரிங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா
அதுக்கு வந்து சம் கேட்டகரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, டெக் ரிலேட்டடாக அந்தமாரி நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரியா. ஆனால் இப்போ லோடிங் பண்ணுறாங்களே அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக் என்னென்னா 300க்கு மேலே சிபிசி, அதாவது $300 வந்து $500, தென் அதிகபட்சம் $700 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. அதாவது சிபிசி கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, அதாவது ஆக்சிடென்டல் லாயர், அதேமாரி இன்சூரன்ஸு, அதுமாரி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஓகேங்களா. கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் ஆக்சிடென்ட்டு, அதே போல் இன்சூரி லா, டெக்ஸஸு நிறைய இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலி பர்டிகுலராக 4 கீவேர்ட்ஸ் தான் மாற்றி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் 4த்துக்குமே சிபிசி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து வேறு வேறையாக இருக்கும். புரியுதுங்களா. அப்போது நான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் 0.01 சென்ட்ஸுக்கு தான் சிபிசி இருக்கும் ஓகேங்களா. என்னால் ஜஸ்ட் 35 டேஸில் $5 மேலே சிபிசி கொண்டு போக முடியும். ஆனால் நீங்கள் எங்கிட்ட கண்டென்ட் வாங்கி போட்டால் மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும் சரிங்களா. அதுக்கு வந்து நம்ம உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து சிபிசி புஷ் பண்ணணுமா, தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அது போக வெப்சைட்டுக்கு வந்து ஆட் பிளேஸ்மெண்ட்டுங்க. ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக நீட்டாக நம்ம வந்து ஆட் பிளேஸ் பண்ணலை அப்படின்னா கரெக்டான ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணாது. அதாவது பேருக்குன்னு நம்ம ஆட் வந்து ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது வேறு. என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு யாரும் ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஆட்டோ ஆட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே மேனுவல் ஆடு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேனுவல் ஆடுக்கு தான் பிட் ரேட் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பேஜ் ஆட்டும் சிபிசி ரொம்ப நல்லாவே கிடைக்கும் சரிங்களா. மேனுவல் ஆடு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி நல்ல ரெவன்யூ இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வரேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா. உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து ப்ராப்பராக ஆட்ஸ், அதாவது ஆட் பிளேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட அந்த சர்வீஸுமே பெய்டு சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தென் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோஸ் பார்த்து அதாவது பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்ன, A to Z ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தருவீங்களா ப்ரோ? கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோஸ்டிங் டொமைனோட வித் 4 hours கிளாஸோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. வேர்ட்பிரஸ்னா என்ன, அக்கு வேற ஆணி வரை A to Z பிரித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரப்படும் அதில் ஓகேவா. எப்படி ப்ரோ அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே லேர்ன் பண்ணி முடியுமானா 100% பண்ணிக்க முடியும் நண்பா. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரியா. தென் அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க், ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணுறவங்களுக்கு 90% பேக்லிங்க்னா அது வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பேக்லிங்க்கு நம்ம மினிமம் 2000க்கு மேலே இருந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது அக்கௌண்ட்டுக்கு பிட் ரேட் அதிகமாக ஆகும். அது இல்லாமல் யூஸர் உள்ள வரது 90% இன்க்ரீஸ் ஆகும். பேக்லிங்க் பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் யூஆர்எல்லாம் நம்ம கொடுக்குறோம், டேக் பண்ணுறோம், ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னா அது பேக்லிங்கில் கணக்கில் வரும் சரிங்களா. உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அது போக டொமைன் அத்தாரிட்டியுமே நம்ம வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்குறோம். டொமைன் அத்தாரிட்டி ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டொமைனுக்கு வந்து பவர் போடுறதே 90% டொமைன் அத்தாரிட்டின்னு கூட சொல்லலாம் சரியா. அது போக வெப்சைட்டுக்கு தேவையான எப்படி சொல்கிறது டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லைசன்ஸ் கீயோடவே, அதாவது பேபால் அக்கௌண்ட் இல்லை எங்கிட்ட, என்னால் ஒரு தீம்ஸ் வாங்க முடியல அப்படின்னா நான் கேட்குற அமௌண்ட் எனக்கு நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து தீம்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவேன். அந்தமாரி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வேற என்ன சொல்றது, நிறைய சர்வீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. முக்கியமாக ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 ஒரு 10,000 பேர், அதாவது 1000 பேருக்கு மேலே இருந்தாலே சரிங்க. மாதம் மொத்தம் $50 கூட வரல, ஆனால் $20 கூட வரமாட்டேங்குது ப்ரோ, எனக்கு அதில் எதனா பெனிஃபிட்ஸாக பண்ணி தர முடியுமா உங்களால்? நான் ஷேர் விதத்தில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் 1000 பேருக்கு வேலை கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதில் இம்பார்ட்டண்டாக நான் சொல்லுறது என்னன்னா, இது வரைக்கும் நான் எந்த ஒரு கோர்ஸுமே வந்து லோடிங் சம்மந்தமாக நான் இது வரைக்கும் யாருக்குமே நான் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. என்னுடைய நேம் யூஸ் பண்ணி அல்லது என்னுடைய சேனல் நேம் யூஸ் பண்ணி யார்தான் உங்ககிட்ட மிஸ்யூஸ் பண்ணுற விதத்தில் சொன்னாங்க அப்படின்னா கோர்ஸ் யாரும் வாங்க வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி எதுவும் கொடுத்தது கிடையாது. புரியுதுங்களா. A to Z எது வந்தாலும் நீங்கள் என்னையா கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படி தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். 1க்கு 2 குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அட்மின் யாரில் மோஸ்ட்லி அட்மின் டீட்டெயிலில் போய் பார்த்தாலே என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணி A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. அதான் இப்போ டாபிக்குள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு பேஜஸ் லெவலில் வச்சுட்ருக்காரு, ஆனால் ஒன்றுமே புரியல அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட் கிட்டத்தட்ட என்னுடைய ஆட்சன்ஸில் ஒரு அக்கௌண்ட்டில்
எந்த கண்ட்ரியில் பர்டிகுலராக ஆடு கிளிக் நடந்தால் அதிகமான ரெவன்யூ வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரி இருக்குங்க. இந்தமாரி 250 கண்ட்ரி இருக்குது. அதில் பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரியில் ஒரு 15 கண்ட்ரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அதை மட்டும் காட்டுற ஒரு அக்கௌண்ட்டில். ஏன்னா இப்போது இந்த கண்ட்ரி ஏன் காட்டுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக் நடந்தால் தான் நமக்கு அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா சுத்தமாக ரெவன்யூவே இருக்காது. அது எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ், ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பார்த்தீங்கன்னா $131.58. சரியா? அதே போல் பேஜ் யூஸ் பார்த்தீங்கன்னா 2151 யூசர் வந்திருக்கிறாங்க. ஆவரேஜ் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $61.17. இம்ப்ரெஷன் 4816 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் அதே போல் பேஜ் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா $27.32 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66.11% அவ்வளோ, ஓகேங்களா? அதாவது 50% மேலே யூசர் உள்ள இருந்திருக்காங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்த பாருங்கள், தெளிவாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போது யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், இந்தியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், தென் சவுத் ஆஸ்திரேலியா, அந்தமாரி இருக்குது இல்லை, அதே ஜெர்மனி, அந்தமாரி இந்த கண்ட்ரிஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 கண்ட்ரியை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ யூஎஸ் இதை தான் நான் ஸ்டார்டிங் சொன்னேன். சரிங்களா? அதே போல் இப்போ கனடா பாருங்கள், ஆவரேஜாக எனக்கு வந்து $103.54 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அந்த $103 கிடச்சதுக்கு கிட்டத்தட்ட வெறும் 128 பேர் தான் வந்திருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க இந்த இடத்த மேலே பாருங்க நண்பா. ஏன்னா இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்களுமே உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னும் போது இப்போ 128 பேர் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட $103 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த பேஜ் ஆர்பிஎம் அதுக்கு பார்த்தீங்கன்னா $808.87. நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ அந்த கண்ட்ரியில் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு ஆர்டிகல் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் சிபிசி புஷ் பண்ண முடியும். புரியுதுங்களா? பேஜ் ஆர்பிஎம் இல்லாமல் கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதே போல் கிட்டத்தட்ட இம்ப்ரெஷன் வெறும் 227 இம்ப்ரெஷன் தான் கிடச்சிருக்கு. அதாவது 128 யூசர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 227 இம்ப்ரெஷன், கிட்டத்தட்ட $808 அதுக்கு ஆவரேஜ் பேஜ் ஆர்பிஎம் வந்து கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $456.10 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஆவரேஜாக 62% யூசர், அதாவது ஒரு 50% மேலே அவைலபிள் யூசர் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கண்ட்ரி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களதில் செக் பண்ணி பாருங்கள் எதில் பேஜ் ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது, எந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு கம்மியாக நடந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கோ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் போடுங்க. லோடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தென் இந்தமாரி நிறைய ட்ரிக் இருக்குது. அதாவது லோடிங்ன்றது பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ஒன்றும் பார்த்து பண்ணணும். தப்பாக பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். தென் நான் மறுபடியும் சொல்கிறது இதுதான், ஓகேங்களா? கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் அதிகமான ரெவன்யூ அதாவது பேஜ் ஆர்பிஎம் கிடச்சிருக்கோ அது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன், ஓகே எப்படி சொல்கிறது, ஆவரேஜ் பார்த்தாச்சுன்னா எதில் பேஜ் ஆர்பிஎம் ஒரு 808, இங்கே பாருங்கள் $934.58 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? வேறு என்ன அதிகமாக கிடச்சிருக்குன்னு பார்த்தாச்சுன்னா வேறு எதுவும் இல்லை. அவங்களாச்சும் ஒரு 4 கண்ட்ரி தான் இருக்குது. அப்போது அந்த 4 கண்ட்ரியில் பேஸ் பண்ணி நான் ஆர்டிக்கல் மேக் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்போ 4 கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? தென் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா ஃப்ரீயாக விட்டு போய்கிட்டே இருங்க. தென் நான் உங்களுக்கு வந்து இதில் ஆக்சுவலி இது இருக்கிறது எல்லாமே ரிப்போர்ட்ஸில், உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டில் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் போய் தாராளமாக அதை பார்த்துக்கலாம். தென் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரிஸ் வந்து இங்கே மாற்றிருக்கணும். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 2023 கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கான நான் ரிப்போர்ட் உங்களை வச்சுருக்கேன். புரியுதா? தென் இது என்ன, இந்த கிராஃப் டீட்டெயில் வச்சு ஈஸியாக நம்ம டேட்டா வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் நண்பா. இது எந்தெந்த இயரில் நமக்கு ஆவரேஜ் எவ்வளோ டாலர்ஸ் நம்ம புஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ரிப்போர்ட். ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஒரு $2500 மேலே நம்ம புஷ் பண்ணியிருக்கோன்றது ஒரு டேட்டா. ஓகேவா? தென் இதில் யாரும் காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு புரியணும், அதை தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா? தென் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வார்னிங் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் இந்த மாதத்துக்கு. பட் பரவாயில்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்டெரக்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பப்ளிக்காக சொன்னால் பிரச்சனை எனக்கு. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே பேய்டு சர்வீஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. பாய்.